இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய உணவு பழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தவற விடக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், இல்லை டிவி பார்த்துட்டே நம்ம வந்து சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து இருந்துகிட்டே எப்போல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் பார்க்குறதோ இல்லை ஃபோன் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அது கூட வந்து நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது எப்படி அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய உணவு பழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். பட் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தவற விடக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், இல்லை டிவி பார்த்துட்டே நம்ம வந்து சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எப்போல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் பார்க்குறதோ இல்லை ஃபோன் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அது கூட வந்து நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது எப்படி காரணமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம டிவி பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த டிவியில் வரக்கூடிய விஷயங்களையோ இல்லை வந்து ஃபோனில் வரக்கூடிய விஷயங்களையோ பார்க்கும்போது எமோஷ்னலாக நம்ம அது கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒருவேளை அது வந்து நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, இல்லை வந்து நம்ம அடிக்கடி அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது வந்து நம்ம பாடியில் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான். பட் இது வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம உணவையும் அது கூட வந்து கனெக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அப்போல்லாம் உணவை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கும். இது வந்து கம்ஃபர்ட் ஈட்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எதனால் வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அவங்க செஞ்ச ஒரு வேலையில் வந்து சரியான ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்காது, இல்லை அந்த வேலை சரியான முறையில் வந்திருக்காது அவங்க நினச்ச மாதிரி. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு உணவை சாப்பிடும்போது ஒரு ஏதோ ஒரு மனது வந்து திருப்தியான ஒரு நிலைக்கு போகும். ஏன்னா அந்த வேலையில் கிடைக்காத ஒரு திருப்தி அப்படிங்கிறது இந்த உணவை சாப்பிடும்போது நம்மளோட பிரெயினில் டோபமைன் வந்து செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு மனது ஒரு திருப்தியான நிலைக்கு வந்து போகும். ஸோ அதே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு டிவி பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த டோபமைனோட அளவு வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உணவையும் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியாமல் நார்மலாக 2 தோசை சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்சது வந்து 5 தோசையாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா இது டோபமைன் ரிலேட்டடான ஒரு ரிவார்டு வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீன் வந்து பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. லெப்டின் அப்படிங்கிறது நமக்கு மனதுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த லெப்டின்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து டிவி பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வராது. அது முக்கியமாக உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயினில் வந்து அந்த லெப்டின் ஹார்மோனை சுரக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தூண்டப்படும். அந்த நிலை வந்து கொஞ்சம் நமக்கு தாமதமாக இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டே உணவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சோகமான ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப மனதுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலைகள்லையும் நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெர்லின்கிற ஒரு ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு பசி உணர்வை தூண்டக்கூடியது. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய இந்த லெப்டின் ஹார்மோனும் வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு, அதாவது அதுக்கு நம்ம உடல் வந்து எதிர்வினை புரியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனும் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு வந்து அதிகரிக்குது. அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கு நிறைய குழந்தைகள் இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ, இல்லை வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ இருக்குது. இதனால் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு டீ குடித்தா கூட அதை வந்து முழுமையாக உணர்ந்து அதனுடைய சூடு, அதனுடைய சுவை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுமையாக உங்கள் உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி ஒரு மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங், அதாவது முழு மனதோட அதனுடைய சுவை, அதனுடைய வாசம், அதனுடைய என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் உணர்ந்து அதை சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு மனதுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும். ரொம்ப சீக்கிரமாக திருப்தியான ஒரு மனநிலையும் உருவாக்குறதுனால நமக்கு அதிகப்படியான கலோரி இன்டேக் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதை வந்து சீனர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கப் தேநீர் அருந்துறது அப்படின்னா கூட அதுக்கு அமைதியான ஒரு நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேநீரை வந்து உள்ளே எடுத்து அதனுடைய சுவை, அதனுடைய அந்த அது வந்து சூடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட அவங்க வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. இதை ஒரு தியானம் மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவையுமே வந்து ஒரு தியானம் செய்யக்கூடிய மனநிலையில் முழுவதுமாக அந்த உணவனுடைய தன்மை, அதனுடைய சுவை, அதனுடைய நிறம், அதனுடைய வாசம், இது முழுவதுமாக நம்ம வந்து அந்த உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல முறையாக வந்து செரிமானமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவை நல்லா நம்ம மென்று சாப்பிடும் பொழுது தான் நம்ம வயிற்றுப்பகுதியில் அதற்கு தேவையான அந்த செரிமான நீர்களையும் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கடகடன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய செரிமானத்துக்கு தேவையான அந்த நீர்கள் வந்து நமக்கு வயிற்றில் வந்து சரியாக சுரக்காத போது தொடர்ந்து மந்த நிலை உருவாகி இதுவும் கூட நாளடைவில் நமக்கு வாத சம்பந்தமான நோய்களை அதிகப்படுத்துறது, உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிவியோ இல்லை ஃபோனோ பார்த்துட்டு நீங்கள் உணவை எடுத்துக்க வேண்டாம். இந்த உணவை ஒவ்வொரு கவளத்தையுமே முறையாக அதை வந்து நல்லா மென்று ஒரு குறைஞ்சது 5 தடவையாவது அதை நல்லா மென்று உங்களுடைய உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி அதனுடைய சுவை, அதனுடைய தன்மை, அதனுடைய வாசம், இது எல்லாத்தையுமே நீங்கள் உணர்ந்து அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையாக செரிமானமாகி உங்களை உடலுக்கு தேவையான அந்த சக்தியை வந்து கொடுக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டிவி பார்த்துட்டு கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. இது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய சமயங்களில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த உணவு வந்து கடகடகடன்னு சாப்பிடும் பொழுது அவங்களுடைய வயிற்றுப்பகுதியில் அந்த செரிமான சக்தி அப்படிங்கிறது வந்து குறைந்த நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வயிற்றுப்பகுதியில் தேங்க ஆரம்பிக்கும். வயிற்றுப்பகுதியில் புரோட்டீன் செரிமானம் நடக்கணும். ஸோ நீங்கள் எப்படி நல்ல உணவை மென்று சாப்பிட்றீங்களோ அந்த சலைவா கூட மிக்ஸ் ஆகும்போது தான் நம்ம வயிற்றுப்பகுதி அதற்கான ஒரு சிக்னல் போகும். இந்த அளவில் கார்போஹைட்ரேட் இருக்குது, இந்த அளவில் வந்து புரோட்டீன் இருக்குது, இந்த அளவில் ஃபேட் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போகும். நம்ம கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் நம்ம உமிழ்நீர்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். புரோட்டீனோட செரிமானம் வயிற்றுப்பகுதிக்கு போகும்போது தேவையான அந்த என்சைம்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அது முழுமையாக செரிமானமாகும். அதே மாதிரி முன் சிறுகுடல் பகுதிக்கு வரும்பொழுது அங்கே வந்து அது கொழுப்பை செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மொத்த ஒரு செயல்பாடுமே நீங்கள் வாயில் அந்த உணவை மெல்லும் பொழுது அதை முறையாக நீங்கள் வந்து மென்று அந்த உள்ளே அனுப்பும்போது தான் அந்த சிக்னல்லாம் கரெக்டாக போகும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு தொடர்ந்து உணவு வயிற்றில் தங்கி அது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்தும் போது தான் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உணவை முழு மனதோட ஒரு தியான நிலையில் உட்காந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடையையும் வந்து குறைச்சிக்கலாம், சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம். இதை கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுங்கள், நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் டிவியோ இல்லை ஒரு ஃபோனோ பார்த்துட்டு சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் உங்கள் உடம்புல வந்து உண்டாகும், இது எப்படி உங்களுக்கு உடல் எடையை அதிகப்படுத்துது, சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து இது சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்துது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள்,
சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.